ஒரு காதல். ஆமா, இந்த கையால் எங்க? தெரியலையேமா. நாளும் கிழமையுமா என்ன திட்ட வைக்கிறாளே. என்னத்த நீங்க கோவப்பட்டே பார்த்ததில்ல, ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கோவப்படுறீங்க? வேலை இங்க நிறைய இருக்கு மாப்ள. ஆள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதானே. இந்த சின்னது எங்க போச்சுன்னே தெரியல. ஒருத்தி போனை எடுத்தான்னா வைக்கவே மாட்டேங்கிறா. எல்லா வேலையும் நாங்க 2 பேரும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த கோவம் தான் மாப்ள. சரி சரி, ஹே கோலத்தை போட்டு முடி. சரிங்க மாமா. என்ன மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் வாங்கி வந்துட்டீங்களா? வாங்கிட்டேன் மாமா. எத்தனை வாங்கி வந்தீங்க? 10 செட்டு வாங்கி வந்திருக்கேன் மாமா. என்ன மாப்பிள, வர்றவங்களுக்கு கொடுக்க 10 எப்படி பத்தும்? இந்த உத்தம ஜமீன் விட்டு பொங்கல்னா ஏகப்பட்ட ஜனவரம்னு உனக்கு தெரியும்ல. வர்றவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்ல. இப்படி கம்மியா வாங்கி வந்தா என்ன மாப்பிள அர்த்தம்? அதுக்கு நீங்க உங்க காசை கொடுத்து அனுப்பணும் மாமா. ஆபீஸ்ல நான் பாக்குற குமஸ்தா வேலைக்கு அவங்க கொடுக்கிற சம்பளத்தை வச்சு என்னால இவ்வளவு தானே மாமா வாங்கிட்டு வர முடியும். என்னமோ. கயலு, கயல். என்னடி? ஏய், எங்க கிராமத்துல பொங்கல் திருவிழா களை கட்டுதுரி. நிறைய போட்டிலாம் வச்சிருக்காங்க. நீ வாடி. எங்க வீட்லயும் தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போறோம். அடி போடி. வீட்ல வச்சு சாமி கும்பிடுறது கொஞ்சோண்டு பொங்கலை வழிச்சு சாப்பிடுறதை விட அங்க வந்து பாரு. எங்க ஊர் தலைவர் சிங்கமுத்தையா சும்மா ராட்னம், ஊஞ்சல், உரியடி, கரகாட்டம், கோல போட்டி, டான்ஸ் போட்டி, சைக்கிள் போட்டின்னு ஏகப்பட்டது ஏற்பாடு பண்ணிருக்காரு. எங்க ஏரியாவே களை கட்டிட்டு இருக்குடி. ஜனங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அங்க போய் பொங்கலை பார்த்த மாதிரி இருக்கும். வேஷ்டி சட்டையில வர பசங்களை சைட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். வாடி கையில ப்ளீஸ். சரி, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. எங்க அம்மா கிட்ட முதல்ல திட்டு வாங்கிட்டு அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏன் கூட வரதுக்கு எதுக்கு நீ திட்டு வாங்கிட்டு வர போற? போ. ஏன் கூட தான் வரேன்னு போய் சொல்லிட்டு வா. போ. திட்டு இவ்ளோ நேரம் அவங்க கண்ணுல படாம இருந்ததுக்கு பெர்மிஷன் உன் கூட வரதுக்கு. இரு, வந்துடுறேன். போ போ. எங்க பொங்கல் பொங்க போகுது. கை பிறந்துருச்சு. அப்புறம் மாமா ஆரம்பிச்சிடலாம் மாமா. படிங்க. வருஷம் வருஷம் பொங்கலை பெரிய விழாவா சீரும் சிறப்புமா நடத்தி வர நம்ம உத்தம ஜமீன் இந்த வருஷம் இன்னும் மிக சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப வந்திருக்க ஜனங்களுக்கு உத்தம ஜமீன் புது துணிமணிகளை பரிசா கொடுக்க போறாரு. ஏதோ பண்ண போறாங்க. என்ன மாப்பிள்ள போட்டக்கறப்பவே காணா? காசை முழுசா கொடுக்காம வர மாட்டேன்னு சொல்றான் மாமா. அதான் மெதுவா மெதுவா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போட்டோகிராஃபர்ல எப்படி? அதெல்லாம் இல்ல மாமா. டா செல்போன் இருக்க, இதுல செம்ம கிளாரிட்டியா இருக்கும். இத எடுத்துக்கலாமே. சூப்பர் சூப்பர். எடுங்க. ஒண்ணு கூட ஆம எடுத்து எல்லா பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சுடுங்க. கல்யாண வா. அங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல பரவாயில்லைங்க, நீங்களே கொடுங்க. அது சரி. அதெல்லாம் ஜமீன் ரத்தத்துல ஊறி இருக்கணும். நீதான் ஜமீன் குடும்பமே இல்லையே, அதான் இப்படி இருக்கு. சரி சரி, எல்லாம் வரிசையா நின்று வாங்க. போங்க மாமா. நீங்க எடுத்துருங்க. சொல்லிட்டீங்களா? தோ எடுத்துறேன் மாமா. எல்லாருக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. வரிசையா ஒவ்வொருத்தரா வாங்க. மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கு. கவிதா இங்க பார், எவ்வளவு அழகா இருக்காரு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பர் மாமா. நல்லா இருக்கு. கொஞ்சம் மேல மேல மேல. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் போங்க. சரிங்க. ஆமாமா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போங்க. சரிங்க தம்பி. மா இருடி, பறக்காத. பொங்கல் தானே, சூடு ஆறட்டும் தர. பொங்கல் சோறு யாரு கேட்டா? மோனி வந்திருக்காமா. அதுக்கு அம்மா அவங்க கிராமத்துல பொங்கல் விழாவை செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். மரியாதையா வீட்டுல கடை.
என் செல்ல அம்மால அவ கூட போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. அப்பா பாக்குறதுக்குள்ள சொல்லிடுங்கம்மா. எடுத்துட்டீங்களா? நன்றிங்கய்யா. ப்ளீஸ்மா, என் செல்ல அம்மால. அனுப்பி விடுமா, அவளும் சின்ன பொண்ணு தானே, போய் பார்த்துட்டு வரட்டும். இந்த வயசுல தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்க அக்கா சொல்றாளேன்னு அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு சட்டுன்னு வந்துடணும். நீ மட்டும் ஊரை சுத்திட்டு லேட்டா வந்தினா கால் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். உடனே வந்துடுறேம்மா. தேங்க்யூக்கா. பாய் பாய். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏய் நிறுத்துடி. ஏய் மோனிகா, நீ சொன்ன மாதிரியே சும்மா கலக்கி இருக்காங்கடி. நான் தான் சொன்னேன்ல, வந்து பாரு அசந்து போயிடுவேன்னு. இது சும்மா ட்ரெய்லர் தாமா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு சொல்லு. நீ வாடி முதல்ல. தலைவர் கார் வந்துருச்சு. ஐயா வந்துட்டாரு. வாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பரவாயில்லையா, அமக்களமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சரிங்கய்யா. சூப்பர் சூப்பர். விளையாடு விளையாடு. வாங்கம்மா, என்ன பூ வேணும்? அக்கா சொல்லுமா. எங்களுக்கு இதுல 3 முழம் பல்கா கொடுங்க. சரிம்மா, இந்தாங்கம்மா. திரும்ப திரும்ப. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த அழக கொத்திக்கிட்டு போக எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. உனக்கு மட்டும் என்னடி குறைச்சல்? நீயும் அழகா தான் இருக்க. இந்த வாங்கி. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க தலையில பூ வச்சாலே சும்மா வேற லெவல் லுக்குக்கு போயிடுவாங்க. அப்பா, நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என் கூட பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏண்டி, ஃப்ரெண்டா இருக்கிறது கூட நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. சரி வா போலாம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாழ்த்து சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுக்கலாம் இந்த தை மாசத்துல இருந்து கல்யாணம் கூடி வருதப்போ. தலைவரே, எதுக்கு ஓர வந்தன? பசங்க என்ன பாவம் பண்ணோம்? என்னடா ஓர வஞ்சமா பேசுறாங்க? என்ன ஓர வஞ்சமா பேசுறாங்க? ஒரு மனுஷன் பேசும்போது குறுக்க பேசுறேன்னா சொல்ல வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? டேய், ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்தா தாண்டா கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் இளம்பர கைவா அப்படி இப்படி சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு கெத்தா இருக்கடா ஆம்பளே. புதுசா கல்யாணம் ஆன சம்சாரிகளுக்கு அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள கையில ஒண்ணு இருக்கும் பாப்பா. மொத்தத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஊர்ல வசிக்கிற அத்தனை கிராம மக்களுமே என்ன மன நிம்மதியோட எந்த துன்பமும் இல்லாம வாழணும்னு என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேனப்பா. என்ன தலைவரே, இந்த வருஷம் வெறும் பேச்சு மட்டும் தானா? போட்டி எதுவும் இல்லையா? எங்களை ஏமாத்தி விடாதீங்க தலைவரே. அட யாராவே பங்காளிட்டு போயலாக்க. சரி, நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, எப்படா நான் தலைவனா இருந்துகிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்தினேன்? அதுவும் இந்த வருஷம் ஸ்பெஷலா கோலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா கோலம் பாலம் மேளம்னு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அசத்த போறோமா இல்லையா? அப்புறம் என்ன? என்னடி, இவ்ளோ சந்தோஷமா நான் உன்னை பார்த்ததே கிடையாது. ஏதோ கூண்டுல இருந்து தப்பிச்ச பறவை மாதிரி இப்படி கத்திட்டு வர. இதுக்கு முன்னாடி பைக்ல நம்ம எத்தனையோ தடவை வந்திருக்கோம். அப்ப கூட நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா அது எல்லாருக்கும் சாப்பாடு போடுற உழவர் திருநாள்னா அது பொங்கல் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, தமிழங்கிற கெத்தே இந்த பண்டிகை தாண்டி. அதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏய், உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோடி. இந்த திருவிழால வர பசங்கெல்லாம் பாவம். சி போடி போடி. ஏய் கயலு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோடி. எனக்கு எதுவும் வேணாண்டி. காசு நான் கொடுக்கறேன்டி. எனக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன். ஆனா மனசுக்கு பிடிக்கலனா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.
ரொம்ப பில்டப் கொடுக்காத, பிடிக்கலனப்பா. வீட்ல எப்படி இருக்காங்க? இது பாரு, சூப்பரா இருக்குல்ல? அப்பா அம்மா கூட வரலையா? கயல், ஏய், இது எனக்கு அழகா இருக்குமாடி? ஏய் கயல், அழகா இருக்குமாடின்னு கேக்குற, நீ எங்கடி பாத்துட்டு இருக்க? அண்ணா சார் குழந்தைங்களுக்கு வளையல் கொடுங்க. சரிங்க சார் சரிங்க நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஐயோ போலீஸ்! ஏய், என்னடி இந்த போலீஸ்காரன் இங்கே வந்திருக்கான்? வாடி சீக்கிரம் போயிடலாம். அன்னைக்கே லைசென்ஸ் இருக்கா, அது இதுன்னு நம்மள கேட்டு மிரட்டினால. ஏய், நான் பேசிக்கிட்டே இருக்க, உன் பார்வை நான் அங்கேயே போகுது. என் பார்வை எப்பயும் சரியா தான் இருக்கும். ஆளை பாத்தியா? யூனிஃபார்ம்ல மாசா இருந்தாரு, இப்ப வேஷ்டி சட்டையில கிளாஸா இருக்காரு. சார், நீங்க எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்ததும் இல்லாம இந்த குழந்தைங்க கூட எல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கேட்டியா? குழந்தைங்களோட இருக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அவங்க உலகத்துக்குள்ள போய் ஒரு தடவை நம்ம அனுபவிச்சாலே போதும். அந்த சுகத்துக்காக மனசுல அப்படியே ஏங்கும். நம்மள பல பேர் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் மற்ற ஏற்பாடுகளை பாருங்க. நான் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சரி போங்க. உன் பார்வை அப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா பேச்சு சரியில்லம்மா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாம் வளையல் வாங்கட்டுமா? அண்ணா நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இதுல எல்லா குழந்தைங்க வளையல் சைஸும் இருக்கு. என்னங்க போட்டு விடுங்க. எல்லாருக்கும் வளையல் போடலாமா? போடுங்க. வாங்க 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 வாங்க. சார் கிட்ட போய் எல்லாம் லைனா நில்லுங்க. வரிசையா. வாங்க. கூடாது. ஓகே. தேங்க்ஸ் அங்கிள். இது புடி, என்னடி பண்ற? புடி. ஏய் ஏய், எங்கடி போற? இது ஓகேவா? அடுத்த ஆள் வாங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தங்களுக்கா தரேன். இருமா. போங்க. ஓய், குழந்தைங்களுக்கு வளையல் போட்டுட்டு இருக்கேன், நீ எப்ப குறுக்க வந்த? அங்கிள், இந்த அக்கா தான் என்ன தள்ளி விட்டுட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஓ, அந்த அக்காக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அப்ப நீங்களே சொல்லுங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுருங்க. என்ன சுட்டுலாமா? உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் கையில சாகுறதுன்னா எத்தனை தடவை வேணாலும் சாகுறதுக்கு தயார். நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருப்ப போல. என்னடி நடக்குதுங்க? வளைகாப்பு. என்ன சொன்ன? கைக்கு வளையல் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். போதுமா? வா போலாம். அங்கிள், எனக்கு வளையல் போடுங்க. இதோ போட்டு விடுறேன். உனக்கு வளையல் போடலாமா? இப்ப நடக்க போற போட்டி ஒரு வித்தியாசமான போட்டி. பொங்கலப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டு ஆம்பளைகளோட வீரத்தை சோதிக்கிற மாதிரி இந்த போட்டி குறிப்பா பெண்களுக்குண்டான பொறுமையை சோதிக்கிற போட்டி. மனித வர்க்கத்துக்கு எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ விதமான குணம் இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு உண்டான குணம் என்னன்னா பொறுமையும் நிதானமும் தான் அவங்களுக்கு உண்டான சிறப்பு குணம். அப்படிப்பட்ட பொறுமை இந்த காலத்திலையும் பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸ். இந்த ரேஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியுமா? அதாவது சட்ட திட்டங்கள். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அதாவது சைக்கிளை மெதுவா கடைசி வரை ஓட்டிக்கிட்டே வரணும். இடையில காலை கீழே ஊனிடக்கூடாது. சைக்கிளை விட்டு கீழே குதிச்சிடக் கூடாது. அப்படி ஓட்டிக்கிட்டே போய் கடைசி வரை யார் வர்றாங்களோ அவங்க தாயா போட்டியில ஜெயிச்சவங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறாங்களோ அவங்களுக்கு உண்டான சைக்கிளை கொண்டு வந்துடணும். ஆனா என் ஊர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறக்காக இந்த வருஷம் போட்டிக்கான சைக்கிளை பூரா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தனி பரிசு மட்டும் இல்ல, ஸ்பெஷல் பரிசு உண்டு. ஆனா போட்டியில கலந்துக்கிற எங்க ஊர் பெண்களுக்கு
அவங்க ஓட்டுற சைக்கிள அவங்க உங்களுக்கே கொடுத்துருவோம். ஆனா நம்ம ஊர் பெண்கள்லாம் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு விடணும், அதுதான் முக்கியம். வெறும் வெட்டி பேச்சு மட்டும் போதாது, களத்திலேயே இறங்கி ஜெயிச்சு காட்டணும். அதான் அழகு. சுற்றுவேன். எங்க ஊர் பொண்ண பாரியா, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு ஸ்டைலா இறங்கி இருக்கு பாரு. அப்புறம் ஏயா தாமதம், ஆரம்பிங்கய்யா. ஏறி உட்காருங்கப்பா. ஆரம்பிக்கடா. லெஃப்ட்ல ஓகே. வா 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 வா. மெதுவா காலை விடுறாரு. நான் சொன்னேன்ல. அவன் எப்ப சொன்னீங்க? என்ன எப்ப சொன்னேன்னு கேக்குறா? நான் தானே சொன்னேன். சொல்லவே இல்லங்க நீங்க. நான் தானே சொன்னேன். ஜெயிச்சிருச்சுல. எப்படியோ நீ இதுல எல்லாம் ஜெயிச்சிட்ட. ஆனா அந்த போலீஸ் தான் உனக்கு லெஃப்ட் ரைட்லாம் சொன்னாரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? போலீஸ்னா லெஃப்ட் ரைட்னு சொல்லதான் செய்வாங்க. இது போலீஸ் சொல்ற மாதிரி இல்ல, ஏதோ ஸ்பெஷல்லா சொல்ற மாதிரி இருந்துச்சு. காமாலக்காரங்க கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு காமாலன்னு சொல்றியா? நான் என் செல்ல மோனி அப்படி சொல்லுவேனா? ஆமா, அந்த போலீஸ்காரர் எங்கடி போனாரு? போட்டி முடிஞ்சு பார்த்தா ஆளையே காணோம். யாரு இருந்தா என்ன இல்லனா என்ன, நீ ஜெயிச்சிட்டல. முதல்ல அதுக்கு பரிசு வாங்குற வழியை பாரு. வா. இதுவரை நடந்த போட்டியில இப்ப நடக்க போற போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டிங்கிறதுனால இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நான் என் சொந்த பணத்துல 5000 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். தலைவரே, எதுக்கு இவ்வளவு பில்டப்? போட்டி என்னான்னு சொல்லுங்க தலைவரே. கரகாட்ட போட்டி. அதாவது தலையில கரகத்தை வச்சுக்கிட்டு தவுள்காரன் இந்த நையாண்டி மேளம் வாசிப்பாங்களே, மேளத்தை அடிக்க அடிக்க தலையில இருக்க கரகம் கீழே விழுந்துடாம யாரு ஆடுறாங்களோ அத கடைசி வரையும் ஆடி முடிக்கிறவங்களுக்கு என் பணத்துல, சொந்த பணத்துல இருந்து 5000 ரூபாய். வர்ற அழக பாருங்கய்யா, என்ன அழகா இருக்காங்க. என்ன தலைவரே, நீங்களும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? தவளு கொட்டிச்சத்தம் கேட்டு ஆடாதவன் மனுஷனாடா? கொட்டிச்சத்தம் கேட்டாலே ஆடித்தான் ஆகணும். அப்படி அந்த சத்தத்துக்கு ஆடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னா தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிருவேன். தலைவரே, டிசிபி வந்துருக்காரு. தலைவரே, டிசிபி வந்திருக்காரா? ஆமா, அவர் தான்டா கரெக்ட். வந்துட்டாரா? அவர் சரியான மனுஷன்டா. சொன்னதை காப்பாத்துறதுக்கு சரியான ஆள் அவர் தான்டா. இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கடைசியா சொல்லுங்க. ஒரு முக்கியமான வேலை, அவசரமா தலைவர் போயிட்டாருன்னு வருத்தப்படக்கூடாது. வணக்கம். வாங்க தலைவர். வணக்கம். வணக்கம். நமது ஏரியா பொங்கல் விழாவிற்கு சூரியகுமார் டிஜிபி அவர்கள் நமது அழைப்பினை ஏற்று இங்கே பலவிதமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை பலத்த கரவொலி எழுப்பி நீங்கள் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.
சார் அங்கே ஆடுறது பாருங்க. இந்த ஜில்லாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்டக்காரங்க.